பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அவர் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கும் இடத்துல, துதிக்கும் இடத்துல, ஆராதிக்கும் இடத்துல நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலங்களில் நம்முடைய அல்லது பல சபைகளுடைய ஆராதனைகள் எப்படி இருக்குன்னா, தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, தேவன் உங்களை தொடுகிறார், தேவன் நம் மத்தியில் இப்பொழுது வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் ஏற்கனவே நம்மை தொட்டபடினால்தான் நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே அவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறதுனால தான். நான் துரோகியாக இருந்தபோது, நான் அவருக்கு எதிராக கலகம் செய்த போது, நான் அவரை சிலுவையில் அடைந்த பொழுது, நான் அவருக்கு எதிராக எல்லா விதமான பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அப்படி இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது பொய்யின் ஆகிடும். அவர் நம்மோடு கூட இருந்தபடியினாலே நாம் தவறுகள் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சகித்து நம்மை ரட்சித்து மீட்டெடுக்கும்படியாக அவர் எல்லா சூழ்நிலையிலும் மிக பொறுமையாய் நம்மோடு கூட இருந்தார். அவர் பிரசன்னம் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. எனவே ஆராதிக்கும் பொழுது தேவன் வருகிறார் என்று சொல்லாமல், தேவன் நமக்குள் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து, தானியேலை போல 3 வேளையும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லது நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவரை ஆராதிக்க வேண்டும், எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியும். அப்பொழுது நாம் நம் கண்களை ஸ்திரப்படுத்த முடியும். அப்பொழுது நாம் நம் நடைகளை ஒழுங்குபடுத்த முடியும். இன்று பல இடங்களில் ஆராதனைகள் எப்படி இருக்கு, எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் உண்மையான ஆராதனை என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆராதனை, தேவன் எப்போதும் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் தேவ பிரசன்னத்தை இப்பொழுது உணர்கிறேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது. அநேக சபைகள் இவ்விதமாய் போதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் இருக்கிறபடியினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். எனவே இப்பொழுது உணர்கிறோம் என்று சொல்லாமல், அவர் எப்பொழுதும் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நமக்குள் வசிக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். மேளதாளங்களோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தும் வகையில் மேளதாளங்களை வாசித்து அநேக கர்த்தரை அறியாத மனிதர்கள் அந்நிய அசுத்த ஆவிகளை வரவேற்பதற்காக மேளதாளங்களை அடிப்பதை பார்த்திருப்பீர்கள். மேளதாளம் அதிகமாக அடிக்கும் பொழுது அங்கே சாமி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வழிபாடுக்குள்ளாய் நாம் கடந்து விடக்கூடாது. நம்முடைய ஆராதனை கர்த்தரை உற்று நோக்கியதாய், திரியேக தேவனுடைய அன்பை பறைசாற்றக்கூடியதாய், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற அவரை போற்றக்கூடியதாய், புகழக்கூடியதாய், ஆராதிக்கக்கூடியதாய் இருக்கணுமே தவிர மேளதாளங்கள் அவசியம். ஆனால் அவைகள் மூலமாய் உணர்ச்சிவசப்பட்டு தேவ பிரசன்னத்தை உணர்வதாகவோ அல்லது தேவனை இன்னும் அதிகமாய் உயர்த்துவதாகவோ இருக்கக்கூடாது.
இந்த மேளதாளங்கள் உணர்ச்சி வசத்தில் பாடக்கூடிய ஆடக்கூடிய காரியங்களுக்குள் நம்மை நடத்திவிடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உலகை மறந்து கர்த்தருடைய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதாவது ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தரை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். தேவைகளை முன்னெடுத்து கர்த்தரை ஆராதிக்காமல், நம் தேவைகளுக்காக கர்த்தரை உற்று நோக்காமல், நம் பாதுகாப்புக்காக கர்த்தரை உற்று நோக்காமல், எதிர்பார்ப்பில்லாமல் நம்மிடத்தில் அன்பு செய்கிற கர்த்தரை நோக்கி நாம் எதிர்பார்ப்பில்லாமல் அவரை ஆராதிக்க வேண்டும். தேவைகளை மறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது, ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு பல இடங்கள்ல இசையில் மயங்கி பிடித்தமான பாடல்கள் பாடும் பொழுது கண்ணீரோடு துதிக்கிறதையும், தெரியாத பாடல்கள் பாடும் பொழுது அமைதியாக நிற்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லா பாடல்களும் கர்த்தரை உயர்த்துவதற்காகவே, கர்த்தருடைய அன்பை உணர்த்துவதற்காகவே பாடப்படுகிறது என்பதை உணர்ந்து, பாடல் தெரிந்தாலும் பாடல் தெரியாமல் போனாலும் கர்த்தரை உள்ளத்தில் நிறுத்தி ஆவி ஆத்துமா சரீரத்தில் உலகை மறந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். கைத்தாளங்களோடு, நான்காவது, கைத்தாளங்களோடு நடனமாடி கிருபையோடும் தெய்வ பயத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நடனம் ஆடலாம், கைத்தாளங்கள் தட்டலாம், ஆனால் கிருபையோடு கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் பல இடங்களில் பாருங்களேன், அநேகரை கவரும்படியாக, தன்னை சுற்றியுள்ள, அதாவது சர்ச்சில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்படியாக, அவர்கள் நம்முடைய துதியை உற்று நோக்கும்படியாக, அவர்கள் பாராட்டும்படியாக நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, ஆராதனை என்பது இருதயத்தோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் ஆடம்பர உடைகளை அணிந்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்ற பெயரில் கர்த்தரை மறந்து தன் சுய ரீதியான ஆராதனைக்குள்ளாக இறங்குகிறவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். எனவே அவற்றை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தரை ஆவி ஆத்துமா சரீரத்தில் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். ஆறாவது, தேவன் எப்போதும் நமக்குள் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் எப்போதும் நமக்குள் இருக்கிறார். ஆலயத்துக்கு போகும்போது ஆராதிக்கும் போது மட்டும்தான் தெய்வ பிரசன்னம்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எனவே நாம் இன்று ரட்சிக்கப்பட்டிருப்பது நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, என்னுடைய உலக பிரகாரமான ஒழுக்கமான காரியங்களால் அல்ல, என்னுடைய ஒழுக்க நெறிமுறைகளால் அல்ல, என்னுடைய வழிபாடுகளால் அல்ல என்பதை உணர்ந்து நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நாம் உணரும் பொழுது தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். எனவே நாம் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் பெரிய ஆச்சரியம், அற்புதம். பாருங்களேன், நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நான்லாம் மிகப்பெரிய எதிரி. அப்படி இருந்த ஒரு நாட்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கு எதிராக அது இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேள்விகள் கேட்டு, எனக்கு தெரிந்த இந்த உலக அறிவை வைத்துக்கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை அநேக முறை கேள்விகள் கேட்டிருக்கிறேன், தூஷித்திருக்கிறேன், ஒருதலை பட்சமாய் பேசியிருக்கிறேன், மரியாதை குறைவாய் பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னோடு கூட தெய்வ பிரசன்னம் இருந்தது. எனவே தான் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியமான விதத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். மனக்கண்கள் திறக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த துதி ஆராதனை குறித்ததான காரியங்கள் என் உள்ளத்தில் ரொம்ப நாள் கேள்விகளாக இருந்தது. இந்த நாளில் அவைகளை அறிந்து கொண்டேன் கர்த்தருடைய சமூகத்தில். எனவே எங்கே 2-3 பேர் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் கூடி ஜெபிப்போமோ அங்கே அவர் இறங்கி வருகிறார் என்ற அர்த்தம் அல்ல. வசனம் தெளிவாய் சொல்கிறது, அங்கே நான் இருக்கிறேன் என்று. அவர் ஏற்கனவே நம்மோடு கூட இருக்கிறார்.
எனவே அவற்றை உணர்ந்து ஆழமாய் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை பாடுவோம், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you. Have a good day. கர்த்தரை ஆராதிப்போம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் உலகத்தை மறந்து முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலனோடும் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை துதித்து பாடுவோம். ஆமென். God bless you. Have a good day.